Hi, hello friends, welcome to Kodak Cooking. ஒரே ஒரு சௌச்சவ் வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி, குவான்டிட்டி அதிகமான உள்ள கிரேவி சீக்கிரமாக குயிக்காக நீங்கள் குக்கர்லேயே செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சௌச்சவ் வச்சு டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. சௌச்சவை கேஸில் என்னமா பண்ணுற அப்படின்னு கேட்டால் நம்ம வாட்டிகிட்டு இருக்கோங்க. சௌச்சவை இது மாதிரி ஒரு குச்சியில் சொருவிட்டு நீங்கள் வாட்டி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏதோ ஒரு ஆயில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சௌச்சவ் மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸில் வச்சு இதை நல்லா வாட்டி எடுத்துடலாம். கேஸில் இது மாதிரி வாட்டி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும், நல்லாவே உள்ளே வெந்து வந்துடும். உங்களுக்கு ஸ்டீம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீம் பண்ணுறதை விட இது மாதிரி சுட்டு எடுக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி ஒரு குச்சியில் நல்லா குத்திட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வாட்டி எடுங்க. இல்லாட்டி இது மாதிரி ஒரு க்ரில்ல வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே வாட்டி எடுக்கலாம். தோல்லாம் இது மாதிரி நல்லா கருப்பாயிடணும். நல்லா ஃபுல்லாக கருப்பாகணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக உங்களுக்கு மேல் லேயர் எல்லாமே இது மாதிரி கருப்பானா போதும், அது நல்லாவே உள்ளே வெந்திருக்கும். இது மாதிரி ஒரு பீலர் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அது வெந்திருக்கதே உங்களுக்கு நல்லா தெரியும், அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்படி இந்த சௌச்சவை நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கூடவே சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூடவே 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பாதாம் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 4-5 பல்லு பூண்டு, கூடவே இஞ்சியும் ஒரு துண்டு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும், வதங்கினாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவை கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சௌச்சவ் சுடுறப்பயே நல்லா வந்திருக்கும். இது கூட இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் கிளறி விடுங்க. இது கூட லாஸ்ட்டாக 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கெட்டி பால் 1/4 டம்ளர் சேர்த்துக்கிட்டால் போதும். கூடவே கெட்டி தயிர் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். டேஸ்ட் ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ற அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே கசூரி மேத்தி வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 3வது விசில் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளில வந்துடும் பாருங்கள். இது மாதிரி சிம்மில் வச்சு 3வது விசில் விடும்போது அதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சியே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது வெளியில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கும். சாஃப்டான சப்பாத்தி பண்ணி இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சப்பாத்தி எப்போவுமே பிசையும் போது ஹார்டாக பிசையக்கூடாது. பூரிக்கு உங்களுக்கு ஹார்டாக இருக்கணும் மாவு, சப்பாத்திக்கு தளர்வாக தான் இருக்கணும். இந்த கிரேவியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.